Praise be to God. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. எது ரகசியம்? மறைக்கப்பட்ட ஒன்றாய் இருப்பது ரகசியம் என்போமே. ஆனால் இதே அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இப்பிரபஞ்சத்திலே வெளியரங்கம் ஆகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்று. ரகசியம் வெளியரங்கமாக்கப்பட்டதாய் இருந்தாலும் அதை அறிந்து கொள்ளும் புரிதலும் அறிவாற்றலும் ஒருவர் அடையும் வரை வெளியரங்கமாக்கப்பட்ட காரியமும் ரகசியம்தான். ஆகவே அதை அறிய அடைய அத்தியாவசியமாய் இருக்கும் அந்த அனந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள அடைமொழியாம் ஞானஸ்நானம் எனப்படுவதை இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு கூறுகிறார். அது வெளியரங்கமான சடங்காச்சாரியமாய் அல்ல, நமக்குள்ளாய் இருக்கும் ஆவியினாலும் அக்கினினாலும் ஓர் ஆவிக்குரிய நிகழ்வே ஆகும். ஆகவேதான் அந்த ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது நாம் சகல ஆழத்தையும் சகல சத்தியத்தையும் அறிந்து கொள்ளத்தக்கவர்களாய் மாறுகிறோம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து தனது சீஷர்களை பார்த்து எதற்காக தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை கொடுத்தார் என்று கூறும் பொழுது அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்பதை குறிப்பிட்டு அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை கொடுத்தார். தேவனது ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எப்படி பிரசங்கிக்க முடியும்? இங்கே அந்த ராஜ்யத்தின் ரகசியம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொன்னால் உண்மையுள்ளவர்களாய் கருதப்பட்டவர்களுக்கே ஆகும். ஆகவே தேவனது ராஜ்யத்தின் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்த சகலவற்றையும் வெளியரங்கமாக்கி இருக்கும் தேவனிடத்தில் அனுதினமும் நெருங்கி அவரது அனந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து உண்மையுள்ளவர்களாய் இருந்து தேவனது ரகசியங்களை அறிந்து நம்மை மறுரூபமாக்குவோம். God bless you abundantly.